வணக்கம். நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குவதற்கான நோக்கமும் காரணமும் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பேசுவோம். மருத்துவ மாணவ சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்தி வருது. அந்த தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, தேர்வு எழுதுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தேர்வு மையத்துக்கு மாணவர்கள் வந்துடணும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அனுமதிக்கிறத நிறுத்திடுவாங்க. தேர்வு எழுத போகக்கூடிய மாணவர்களை பெரிய சோதனைக்கு உட்படுத்துவாங்க. அந்த மாணவர்கள் வண்டி சாவியோ, ரயில் பேருந்து டிக்கெட்டுகளையோ, அனுமதிக்கப்படாத எந்த பொருட்களையும், ஹேர்பின்னு, கிளிப்பு, இந்த மாதிரி எந்த பொருட்களையுமே கொண்டு போக முடியாத அளவுக்கு மிக கடுமையாக இருக்கும் அந்த சோதனை. அந்த சோதனையெல்லாம் துணியில் கிழிக்கிறதுலேருந்து, தாலியை பறிக்கிறதுலேருந்து, உச்சபட்ச அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு மிக கொடுமையாக இருக்கும் அந்த சோதனைகள். இந்த சோதனையெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பல ஊடகங்கள் கடந்த காலங்களில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த சோதனையெல்லாம் எதுக்கு நடத்துகிறாங்க? அதுக்குள்ளே தான் நீட் தேர்வு நடத்துறதுக்கான தேவையும் நோக்கமும் ஒளிஞ்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த சோதனையெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நீட் தேர்வு எழுத போகக்கூடிய மாணவர்கள் ஏதாவது விட்டு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனாலையும் அதை தடுக்கிறதுக்காகவும் தான் நடக்குது. நீட் தேர்வுக்கு என்ன விட்டு கொண்டு போக முடியும்? இப்போது விரிவாக விடையளிக்கக்கூடிய தேர்வுக்கு, உதாரணத்துக்கு 12ஆம் வகுப்பு தேர்வை வச்சுக்குவோம். அதிலேயே விரிவாக விடையளிக்க வேண்டிய கேள்விகளுக்கான சில குறிப்புகளை பிட்டாக எழுதி எடுத்துகிட்டு போக முடியும். அதையே எடுத்து வச்சு எழுதுறது எவ்வளோ கஷ்டம்னு எழுந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், தெரியும். நீட் தேர்வு அப்படி இல்லை. 4 பாடங்களை உள்ளடக்கின கொள்குறி வகை வினாக்களை கொண்டது. அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை தான் எழுத போகிறாங்க. உள்ளே என்ன வினாக்கள் இருக்கும் அப்படின்னு தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே தெரியாது தானே. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா, யாருக்காவது முன்பே தெரியப்படுத்தியிருந்தா அவங்க மற்றவங்களுக்கும் பகிர்ந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தேர்வு நடத்துகிறவங்களுக்கு இது போல் சோதனை நடத்த வேண்டிய தேவை இருக்கும். இது இருக்கட்டும். இதை அப்படியே இன்னொரு விஷயத்தில் கனெக்ட் பண்ணுவோம். நீட் தேர்வில் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி மையத்திலேருந்து நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மருத்துவ இடங்களில் பெரும்பான்மையான இடங்களை அந்த பயிற்சி மையத்தில் படித்தவங்க தான் பிடிச்சிருக்காங்க. அது எப்படி நடக்குது? அது எப்படி சாத்தியம்? முன்னாடி நிறுத்தினதை இப்போ தொடருவோம். ஒருவேளை தேர்வு நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை தங்களுடைய வினாத்தால் குறிப்பிட்ட பயிற்சி மையத்துக்கு ஒரு பெருந்தொகைக்கு விற்பனை செஞ்சுருந்தா கற்பனை தான். ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது. அப்படி விற்றுருந்தால் அந்த பயிற்சி நிறுவனம் ஒரு பெரிய தொகை கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கோ, இல்லை அவங்க யார் தேர்ச்சி பெறணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மாணவர்களுக்கோ அந்த வினாத்தாள்களை பகிர முடியும். அப்படி பகிரப்பட்ட வினாத்தாள்கள் யார் அவங்க தேர்வாகி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கைக்கு போயிருக்கக்கூடாது, அவங்க அதை பயன்படுத்தி தேர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கடுமையான சோதனைகளை தேர்வு மையத்தில் நடத்துகிறாங்க. இல்லைன்னா இப்படி ஒரு சோதனை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. வினாக்கள் முன்கூட்டியே வெளியேறாமல் எந்த ஒரு மாணவனாலையும் சில விடைகளை எழுதி பிட்டாக எடுத்துகிட்டு போய் நீட் தேர்வில் எழுதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ எங்கேயோ கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். கொஸ்டின் அவுட் ஆகாமல் என்னத்தை எழுதி நீட் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? இந்த கொள்குறி வகை வினாக்களில் ஏதாவது விட்டு எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தேர்வு எழுத போகிற மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். நிச்சயமாக கொண்டு போக முடியாது. அப்போ அவங்க எங்கேயோ கொஸ்டினை லீக் அவுட் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க, யாருக்கோ கொடுத்துருக்காங்க. யாரோ சிலருக்கு அந்த கேள்விகள் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அவங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து தேர்வு நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை விரும்பாத யாரோ சிலர் உள்ளே வந்துடக்கூடாது, தேர்ச்சி பெற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கடுமையான சோதனைகளை உளவியல் தாக்குதல் போல் நடத்துகிறாங்க. இப்போ வாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுவோம். நீட் தேர்வு என்ன நோக்கத்துக்காக நடத்தப்படுது? தரமற்ற மருத்துவர்கள் உருவாகிடுறாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பணத்தை வாங்கிக்கிட்டு கல்வி அறிவே இல்லாதவங்களுக்கு மருத்துவ இடங்களை கொடுத்து மருத்துவத்தை சீரழிக்கிறாங்க. இதை சரி செய்கிறதுக்காக தான் நீட் தேர்வு நடத்தப்படுறதா சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த முன்கூட்டியே வினாத்தாளை வாங்கி படித்து மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதி மருத்துவர் ஆகிறவங்கலாம் தரமான மருத்துவர்களாக வந்துடுவாங்களா? எனக்கு புரியல. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு விரிவான விடையளிக்கக்கூடிய வினாவுக்கு அதுக்கு உரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதினா தான் முழு மதிப்பெண் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு 10 மதிப்பெண் வினான்னா 10 மதிப்பெண்ணுக்கும் உள்ள விடையை எழுதியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதி எல்லா பாடங்கள்லேயும் அதிகபட்ச மதிப்பெண் வாங்கியிருக்கிற மாணவர்கள் அந்த மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கையை தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடத்தப்பட்ட மாணவர் சேர்க்கை தரமற்றதுன்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட நீட் மிகவும் மோசமான, அறிவற்ற, பிற்போக்குத்தனமான நடைமுறையாக இருக்குது. ஏன் நீட் தேர்வை இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது. சொல்கிறேன் கேளுங்க. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று இருக்கும்போது கட் ஆஃப் 196 197 இருந்தால் தான் மருத்துவ இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. 195 எடுத்தவங்களுக்கு கூட மருத்துவ இடங்கள் கிடைச்சதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஆனால் பாருங்கள், நீட் தேர்வில் 720 மார்க்குக்கு 162 மார்க் எடுத்தாலே பாஸ். அவங்களுக்கு தனியார் கல்லூரிகள் மருத்துவ சீட்டை கொடுக்கலாம். இதில் இன்னொரு வித்தையை சொல்கிறேன் பாருங்கள். மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா பயாலஜி சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பயாலஜியில் ஒரு கொஸ்டினை கூட டச் பண்ணாமல்
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்டை மட்டுமே முழுசாக படித்து 200-250 மார்க் எடுத்து பாஸ் ஆகிட முடியும். மருத்துவம் எவ்வளவு கேள்விக்குறியாக இருக்குன்னு பாருங்கள். இது மருத்துவத்துறையில் எவ்வளோ பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? தற்போதைய மருத்துவத்தை மேம்படுத்துறதுக்காகவும் தரமற்ற மருத்துவர்களை களைவதற்காகவும் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நீட் எவ்வளவு கேவலமான மோசமான செயலை செய்யுது பார்த்தீங்களா? இந்த நீட் தேர்வு ஏழை எளிய மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஒரு உருட்டுவாங்க. பயிற்சி மையத்தில் போய் படிக்காமல் நீட் தேர்வை எதிர்கொள்ளவே முடியாது அப்படின்ற சூழல் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. அதில் பல லட்சம் ரூபா பணம் கொடுத்து எந்த ஏழை எளிய மாணவர்களால் லீக் ஆகிற கொஸ்டின் பேப்பரை வாங்க முடியும்? நான் அடித்து சொல்கிறேன், பணமே கொடுத்தாலும் சிலருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைக்கவே கிடைக்காது. இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதுக்கான நோக்கமும் பின்னணியும் வேறுன்னு நான் துவக்கத்திலே சொன்னேன். யாருக்கெல்லாம் நினைவு இருக்குன்னு தெரியல. அதை இப்போ பார்ப்போம். கோடியில் கொட்டி கொடுத்தாலும் முன்னாடியே லீக் ஆகிற கொஸ்டின் பேப்பர் சிலருக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வருவோம். ஒரு காலத்தில், அதாவது 1920க்கு முன்னாடி இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்களால் ஆங்கில வழியில் ஆங்கில புத்தகங்களை கொண்டு பிரிட்டிஷ் ப்ரொஃபஸர்ஸ் ஆங்கில வழியில் நடத்தக்கூடிய மருத்துவ கல்வியை படிக்கணும் அப்படின்னா அதில் மாணவராக சேர்றவருக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற நடைமுறை இருந்துச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மருத்துவத்துக்கு சற்றும் தொடர்பில்லாத சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் 1920க்கு முன்னாடி பிரிட்டிஷார் ஆங்கில வழியில் நடத்தின மருத்துவத்தை படிக்க முடியும். இங்கே ஏன் சமஸ்கிருதம் கட்டாயமாக இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட பார்வைக்கு விட்டுறேன். இப்போ புரியுதா? பணம் கொடுத்தாலும் யாருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும்னு. தரமான மருத்துவர்களை உருவாக்கலை, தரமற்ற மருத்துவர்கள் உருவாகிறத தடுக்கலை, ஏழை எளிய மாணவர்களோட மருத்துவ கனவை நீட் தேர்வு பயிற்சி மையங்கள்ன்ற பேரில் தடை போடுகிற இந்த தேர்வு எதற்காக நடத்தப்படுது அப்படின்னு நடத்துகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நீட் தேர்வை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறவங்க இதையெல்லாம் தெரிஞ்சிக்க குறைஞ்சபட்சம் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நீட் தேர்வு யாருக்கானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா